அம்மா அப்பா யாரும் இல்லாத 2 அனாதை பசங்க. இவங்க 2 பேரும் அவங்க சித்தியை நம்பி போனாங்க. ஆனால் அவங்க சித்திக்கு இவங்களை சேர்த்திக்க கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் மாற்றுத்திறனாளிகள். எதுக்குடா வந்தீங்க? இப்பதான் நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்டுக்கெல்லாம் வராதீங்க, கிளம்புங்க. பைத்தியத்துங்களை பேக்கு போட்டு போயிட்டாங்க, இங்க வந்துருக்காங்க. போங்க. எதுக்கிட்டே அனுப்பி விடுற பசங்கள நம்மள நம்பி வந்த பசங்க நாம தானே பாத்துக்கணும். அவங்கள அனுப்பிவிடு. சரி போங்கடா, போங்க போங்கடி போங்க. உங்களை எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும். பேசலையே தானே நீ ஊட விட்டு ஓடுற அளவுக்கு நான் பண்ண போறேன். அவங்க சித்தி 2 பேரை பிரிக்க ஆரம்பிச்சா. யாரும் இல்லாத இடத்துல அனாதையா அந்த பையனை விட்டு வர ஆரம்பிச்சா. அந்த பையன் அழுந்த நேரத்துல அங்க ஒரு பையனை சந்திச்சான். அண்ணன் தம்பி இறந்த வழியில துக்கத்துடன் இருந்தான். எல்லாம் நம்ம உயிரை வாங்கறதுக்குன்னே வந்துருங்க. இதுக்குதான் மாத்தப்ப பெத்து போட்டாங்களா? எழுந்து போங்களா, எழுந்து எங்கேயாவது போய் போல. எம்பூசரை வாங்க வந்துங்கிறாங்க. ஏன் உங்க சித்தப்பன் கூப்பிட்டா அப்படியே ஓடி வந்துருவியா? ஏன் உயிரை எடுக்கவா வந்தீங்க? போய் தொலைய கூட மாட்டேங்குது. இறக்கம் நம்மளாம் இதுங்களுக்கெல்லாம் வெட்டி போட்டாலே நமக்கெல்லாம் நிறைய. ஏன்டா கத்தியா நீங்க என்னடா வந்துட்டு எடுத்து போய் கத்தி கொண்டு போய் அப்படி வைப்போ. எடுத்து போடா, எது கத்தியா? ஏய் சும்மாதான்டா சொன்னேன். ஒரு சிட்டி இது கூட சொல்லக்கூடாது. விளையாட்டு பண்ணா போட. தொலைஞ்சி போன தம்பி நட்பாக பழக ஆரம்பிச்சான். அந்த பையன் பைத்தியக்காரனா இருந்தாலும் அவன் கண்ணுக்கு ஒரு குழந்தையா தெரிஞ்சான். ரெண்டு பேரும் வளர ஆரம்பிச்சாங்க. பாலாஜிக்கு அபினா முக்கியம், ஆனா அபிக்கு 2 பேருமே முக்கியம். இவங்க 3 பேரும் சின்ன வயசுலேருந்து நட்பாக பழக ஆரம்பிச்சவங்க. அந்த மாதிரி நல்லா போயிருந்த நாட்கள்ல சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஆண் மற்றும் பெண்ணின் உடற்பாகங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டது உறுதியான நிலையில் கொலை செய்யப்பட்டவர்களின் தலை கிடைக்காததால் இறந்தவர்கள் யார், கொலை செய்தவர்கள் யார் என்று கண்டறிவது காவல்துறைக்கு பெரும் சவாலாக இருந்தது. என்ன கேஸ்? ஆளுல 2 பேரை விட்டு ட்வீட் போட்டுருக்காங்க. யூனிஃபார்ம் எங்க? மேலே இடத்துல டக்குனு இதெல்லாம் ஒரு காரணமாயா?
போயிட்டு ஆளுங்க யாரும் பக்கம் வராத மாதிரி பார்த்துக்கோ போ. ஓகே சார். பாடியில இருந்து ஸ்மெல் வருது. அப்போ நான் தூக்கி போட்டு 2 நாள் ஆகுது, இல்லைனா அதுக்கு மேலே கூட ஆகலாம். இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் தலைவலி தான். செத்துது பையனா பொண்ணா? 2 பேர் ஐயா. இந்த கேஸை கொஞ்சம் டீப்பாக பாருங்க. இறந்து போனால அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இருந்தா என்னை வந்து மீட் பண்ண சொல்லு. தனியாக நான் சொல்கிற இடத்துக்கு கூடணுமா? சார் கூப்பிட்டீங்க. அவனோட ஃப்ரெண்டா? அவன் உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 4 வருஷமா தெரியும் சார். இறந்து போனவன் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா என்கிட்ட எல்லாமே சொல்லு. அவனா அந்த பொண்ணு லவ் பண்ணாங்க சார். இப்போதான் சார் எனக்கு அந்த விஷயம் தெரியுது. என்னடா நீ கோயிலுக்குலாம் கூப்பிட்டு வந்துருக்க? அங்க பாரு. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் அந்த பக்கம் வா. சொல்லு, இப்ப என்ன சொல்ல போற நீ? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். அது எப்படி சொல்ல தெரியல. வாங்கிக்க. அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து ஆசையாக வீசும் காத்து நெஞ்சுக்குள்ள ஏதோ பேசுதே. அடடா இந்த மனசுதான் சுத்தி சுத்தி உன்னை தேடுதே. அழகா இந்த கொலுசுதான் தத்தி தத்தி உன் பெயர் சொல்லுதே. ஆத்தாடி மனசுதான் ரெக்க கட்டி அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து
ரெக்க கட்டி பறக்குதே, ஆனாலும் வயசுதான் கிட்டவ தயங்குதே. அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து ஆசையாக வீசும் காத்து, நெஞ்சுக்குள்ள ஏதோ பேசு. அடடா இந்த மனசுதான் சுத்தி சுத்தி உன்னை தேடுதே. அழகா இந்த கொலுசுதான் தத்தி தத்தி உன் பேர் சொல்லுதே. ஒரு வேளை நீனே அவங்க 2 பேரும் கொண்டுட்டு மறைக்க பார்க்குறியா? சார் என் ஃப்ரெண்டு சார், நான் எப்படி சார் மறைப்பேன்? சரி போ. ஏன் சார் அவன் இப்போ சொல்லிட்டீங்க? அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது பொய் சொல்ல. போலீஸ் கிட்ட மாட்டிக்கு போகிற பயத்தில் அவங்க ஒரு பிளானை போட்டாங்க. இவங்க எல்லாரும் இவங்களுக்கு மேலே இருக்க கிருஷ்ணா அண்ணா கிட்ட உதவி கேட்க ஆரம்பித்தாங்க. கிருஷ்ணா, குரு இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர். கஞ்சா, பவுடர் இந்த மாதிரி போதை பொருட்களை விற்கக்கூடிய ஆளுங்க. நான் அண்ணா கிட்ட பேசிட்டு நான் கூப்பிடுறேன். சரியா? அதை வெயிட் பண்ணுங்க. பார்ட்னர், என்ன விஷயம்? நம்ம பசங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிட்டாங்க. இப்ப எங்க இருக்காங்க? சேஃப்டி தான், போலீஸ் கிட்ட தான் மாட்டல. மூர்த்தி கால் பண்ண. ஹலோ, சொல்லுங்கண்ணா. கால் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கட்டும். ஒரு கேஸ் பார்த்துருக்குல்ல, நம்ம பசங்க தான் பார்த்து முடிச்சு விடு. இறந்து போன பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த அக்யூஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் ஒரே குறிக்கோளாக இருக்காங்கண்ணா. அந்த பசங்க நம்ப மாட்டாங்கண்ணா. யோ, இந்த பசங்களாம் நம்ம இடத்துக்கு கூட்டினாங்க, நம்ம பசங்க மற்ற வேலை பார்த்துட்டாங்க. இல்லைண்ணா, கொஞ்சம் கவர்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணி விட்டா. பார்த்து முடிச்சு விடியா, உனக்கு என்னவோ அந்த வரையும் சேரும். சார், நான் பண்ணுறேன். சரி, இதே வேலையை பார்த்துருவாங்க உங்களுக்கு. தம்பி, அக்யூஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நீ கொஞ்சம் வரியா? உன்னை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது. மச்சான், போலீஸ் கண்டுபிடிச்சாடா, நான் போயிட்டு வரேன்டா. டேய், எனக்கு அப்படியான நீ சும்மா விட்டுருவியாடா? இந்த கேஸை நான் பார்த்த வரைக்கும்
கொலை பண்ணவங்க ஒருத்தங்க கிடையாது, 4 பேர். அந்த 4 பேரும் இவங்க 2 பேரை சித்திரவாதம் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் வச்சு பார்த்தா இவங்க 2 பேரையும் செதில வெட்டி இருக்காங்க. அந்த வெட்டின பீஸுகளை வெவ்வேறு திசையில மூட்டை கட்டி தூக்கி போட்டு இருக்காங்க. தலையை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் தான் உங்களை எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சேன். இந்த கேஸ் நான் கவர்மெண்ட்ல அப்ரூவல் பண்ணாலையும் அவங்க 4 பேருக்கும் ஆயுள் தண்டனைலாம் கிடைக்காது. இந்த மாதிரி அக்யூஸ்டுங்க நம்மளுக்கெல்லாம் டிம்கி காட்டிட்டு போயினே இருப்பாங்க. என்ன கோவம் வருதா? நீ அவங்கள கொல்ல மாட்டியா அது எனக்கு தெரியாது. வேணா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். அவங்க 4 பேர் நான் பிடிச்சி தரேன். நீ கொன்று உன் மேலே கேஸ் போடாமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சார். அவன் ஒரு இடம் சொல்கிறான், அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. நீ போ. சட்டப்படி தப்பு தானே சார்? ஆமா, நம்ம பண்ணது சட்டப்படி தப்பு தான். ஆனா நம்மளுக்கு இதுல லாபம் கிடைக்குதுல, அதை கொஞ்சம் பாரியா. இந்த கேஸ்ல ஒரு விஷயம் மாட்டி இருக்கு. கேஸ் தந்த 2 பேர்ல ஒருத்தன் மாற்றுத்திறனாளி. அவனும் கேஸ்ல மாட்டின அக்யூஸ்டும் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாத இவங்க 2 பேரும் அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க சித்தி இவங்க 2 பேரும் பைத்தியக்காரனாலே இவங்களை ஏத்துக்க முடியல. அதனால அவங்க சித்தி இவங்களை துரத்த ஆரம்பிச்சாங்க. சில கட்டாயத்துக்குனால சித்தி நினைச்சது நடக்கல. அங்கே அவங்க சித்தி வில்லத்தனத்தை காட்ட ஆரம்பித்தா. அண்ணன் தம்பிங்களை பிரிக்கவும் ஆரம்பித்தா. தம்பி இல்லாத வருத்தத்தில் அண்ணங்காரன் போயிடுவான்னு நினைச்சா. ஆனால் அண்ணங்காரன் தம்பி கொண்ட வருத்தத்தில் சித்திகாரியை கொண்டுட்டு கொலைகாரனாக வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் ரவுடித்தனம், கஞ்சா, கொக்கைன், பவுட்ரு இந்த மாதிரி இடத்துல இறங்க ஆரம்பித்தான். அந்த மாதிரி சில பல கொலைகளும் பண்ண ஆரம்பித்தான். இவ்வளோ நேரத்துக்கு அவங்க அண்ணங்காரன் அவன் ஃப்ரெண்டையும் கொண்டு இருப்பான். அதனால நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இந்த கேஸை பார்க்காம போய் நிற்கிறது நம்மளுக்கு நல்லது. எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. இங்கே யார் கெட்டவன் யார் நல்லவனை கண்டுபிடிக்கிறக்கே ரொம்ப நேரம் எடுத்து நல்லவன் மாதிரி நடித்து ஏமாற்றக்கூடிய பல ஆட்கள் இருக்காங்க. போட்டுடலாமா அவனா? இப்பே போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமா வச்சு செய்யணும். குர்ராத
Ah!